ஆண்டல தூக்கம் வரல? இல்ல. இப்போ டைம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அது 8 மணி ஆச்சு. சரி, அதுக்கு என்ன? இல்ல நேரத்தோட தூங்கலாம்ல? ஏய், விளையாடுறியா? ஆண்டல இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். விளையாடுறியா? ஏன்? 8 மணிக்கு யாரா படுப்பாங்க? இல்ல சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு யார் சொன்னது? கண்ணதாசோ யேசுதாசோ. ஆண்டல ம். ஆண்டல் ம். நான் வேணா நீ படுக்கிறதுக்கு படுக்கையை ரெடி பண்ணுவா. இல்ல நீ வந்ததும் படுத்துக்கலாம்ல. என்னடா பிரச்சனை உனக்கு? படு கூப்பிட்டா தப்புன்னு சொல்லலாம். படுக்கையை விரிச்சு வைக்கிறேன்னு சொல்றது கூட தப்பு. சரி, விரிச்சு வை. ஆல்ரெடி விரிச்சாச்சு. தேங்க் யூ. எப்போ போய் படுப்ப? டேய், அடி வாங்க போற நீ. சரி, போனா போகுது. படுக்கை விரின்னு சொன்னா ஆளை விடுவேன்னு பார்த்தா திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிற. என்னம்மா வெள்ளனே படுத்து வெள்ளனே எந்திரிச்சா? படுத்து தொலைக்கிறேன். நீ என்ன படுத்தாம இரு. சரி சரி போ. இதுக்குதான் என்ன போட்டு அந்த பாடப்படுத்தினியா? எப்படி? அழகு. சொல்லுங்கம்மா. உன் கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவே இல்லாம இருக்கே. தேங்க் யூ. இந்த சின்ன ஊர்ல இந்த சமாச்சாரம் தான் கிடைச்சது. இல்ல இல்ல, இதுவே சூப்பர். பின்னிட்டு போ. என்ன ஆண்டாளே சிரிக்கிற? ஆ, இல்ல, இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து இவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கியே, இது நினைச்சா சிரிப்பா வருது. அதெல்லாம் ஆண்டாளே நானும் பிரச்சனை முடியும் உன்னையும் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணி சரி ரூமுக்குள்ள போய் படுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். அது இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல. அது முடியறப்போ முடியட்டும். உன்னை ஹாலில் படுக்க சொன்ன உடனே ஹாலையே பயங்கரமா ரெடி பண்ணிட்டேன். பாத்தியா எப்படி நம்ம ஐடியா? இந்த மாதிரி படுக்க வைக்கிறதுல ஐடியா கொடுக்க சொன்னா பிச்சுக்கிட்டு வரணும் உனக்கு. டேய், எப்படிப்பட்ட படுக்கையில படுக்கிறோங்கிறது விஷயம் இல்ல, யார் கூட படுக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஆண்டலே இல்ல இல்ல என்ன ஆண்டாளே நீ ஏன் அடல் டோன்லியா பேசுற? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. கூட படுக்கிறாங்க இல்லையா? ஆண்டாளே அதை விளக்குறதுக்கு முயற்சி பண்ணாத, இன்னும் மோசமா வருது. சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஆண்டலே என்னடா? இல்ல ஆண்டாளே மெத்த பெருசா இருக்கு, நீயும் தம்மா தொண்டு இருக்கிற, ஏகப்பட்ட இடம் வேஸ்டா இருக்கு. மெத்தையிலே ஒரு இடம் ஓரமா கொடுத்தேன்னா இந்த ஜீவனும் உயிர் வாழும். எனக்கு அப்பவே தெரியும்டா. வாங்கும்போது ட்ரிபிள் பெட்டா வாங்க வேண்டியது, அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒருமா இடம் கொடு, இந்த ஒருமா இடம் கொடுன்னு விட்டு போட வேண்டியது. நான் உருண்டு போட நல்லா படுப்பேன், இன்னொருத்தருக்கெல்லாம் இடம் பத்தாது. ஆண்டல ஏய், மூடிட்டு படு. உதிரி போர் 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு சொல்லியிருக்கேன், அதை வாங்கி அப்படியே மலை சாரல் மாதிரி செதற விட்டான்னு வையேன். என்ன தம்பி, உடம்பு எப்படி இருக்கு? ஒரு மாதிரியா முறுக்கிட்டு இருக்கு. நான் அதை கேட்கலடா, உத வேணுமான்னு கேட்டேன். சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா, காதலில் எந்த வகை கூறு, காதலில் 2 வகை, சைவம் உண்டு சைவம் உண்டு, 2 நீ எந்த வகை கூறு. ஆண்டலே இந்த இடத்துல நீ பாடுன ஆண்டலே, சில நாள் சைவமும் உண்டு சில நாள் அசைவமும் உண்டு அப்படின்னு பாடணும். ஓ, மெத்தையில படுக்கிறது இல்லாம பாட்டுக்கு பாட்டு வர. ஆமாண்டலே மெத்தையில ஓரம் ஓரமா 2 பேரும் உட்காந்துருக்கோம். ம். உனக்கு பாட்டு தெரியலனா ஒரு அடி முன்னாடி வரணும், எனக்கு பாட்டு தெரியலனா நான் ஒரு அடி முன்னாடி வருவேன்.